தலைவர் அவர்களையும் நேரடியாக பார்த்த ஒரு நிகழ்வு. அப்பொழுது எனக்கு ஒரு 22 வயது இருக்கும். என்னுடைய பெற்றோர் எல்லாம் தலைமை ஆசிரியர்கள் என்பதால் நேரடியாக ஒரு பெரிய ஒரு ஒரு சாதிய நேரடியாக ஒரு பாகுபாடை நாங்கள் அப்பொழுது சந்திக்கவில்லை. இன்னொரு எங்களுக்கு உரிய ஒரு போர்வை கிறிஸ்துவம் என்கிற போர்வை. நாங்கள் கிறிஸ்துவர்கள், ரோமன் கத்தோலிக்கர்கள். அப்பொழுது சாதியத்தை மீறிய இந்த கிறிஸ்துவம் என்பது எங்களுக்கு ஒரு போர்வையாக, ஒரு அரணாக இருக்கிறது. அப்பொழுது நான் இதுதான் முதல் முறை இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பார்க்கிறேன். இந்த போராட்டம் எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்தது. முதலில் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் தலித் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று என்கிற புரிதலே எனக்கு அப்பொழுதுதான் வந்தது. அதுவரை எனக்கு அது தெரியாது. காரணம், நம் வாழ்கின்ற பகுதியை பொருட்டு நாம் தனித்தனியாக வாழக்கூடியவர்கள் என்பதால் இவர்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் வரக்கூடிய மக்கள் தான் நம்மவர் என்கிற ஒரு உணர்வே அன்றுதான் எனக்கு முதலில் ஈடுபட்டது. இவ்வளவு பெரிய நிகழ்வை அரசால் இந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ண முடியுங்கிறதும் எனக்கு அன்றைக்குதான் என்னுடைய மனதில் பட்டது. அப்பொழுது எனக்கு ஒரு 22 வயது. அதுதான் எனக்கு கலைப்பணியிலே என்னை ஈடுபடுத்தி கொண்டது. நான் களப்பணியிலே நான் வர வேண்டும். நாம் படித்த படிப்பு இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். சமூகத்திற்கு நம்முடைய படிப்பு உதவவில்லை என்றால் நம்முடைய படிப்பே வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தது இந்த ஒரு நிகழ்வு தான். இந்த நிகழ்வை தொடர்ந்துதான் நான் களப்பணியிலே களப்பணியாளராக வருகிறேன். போராட்ட களத்திலே குதிக்கிறேன். போராளியாக மாறுகிறேன். இதை தொடர்ந்து பல நிகழ்வுகள் 2-3 நிகழ்வுகள் எல்லாமே ஆவண கொலைகளை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான். அப்ப இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்னுடைய கோர்ட்ல இருந்தவங்க கிட்டத்தட்ட 100 வழக்கறிஞர்களில் 99 பேர் ஆண் வழக்கறிஞர்கள், நான் ஒரே பெண் வழக்கறிஞர். அப்பொழுது என்னுடைய பார்ல எனக்கு எதிராக ரெசல்யூஷன் போடுறாங்க. இந்த அம்மையார் ஏதாவது போராட்டத்தில் கலந்து கொண்டு அதனால் சிறைக்கே சென்றாலும் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட சமூகத்திற்காக அவர் போராடுகிறார். ஆகையால் அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, அதற்கு நாம் யாரும் துணை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு ரெசல்யூஷன் ஒன்று போட்டு எனக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள். யாரு? இந்த 99 ஆண் வழக்கறிஞர்களும். அதையும் எதிர்கொள்கிறேன் ஒரு தனி மனுஷியாக. ஆனால் களப்பணியிலே கள போராட்டத்திற்குள்ளே நான் வந்த பின்னர் எனக்கான ஆதரவுகள் என்பது மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது. மிகப்பெரிய ஆதரவு. மதுரை பீப்புள்ஸ் வாட்ச் மக்கள் கண்காணிப்பகம் எனக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஹியூமன் ரைட்ஸ் லா நெட்வொர்க் என்று சென்னையிலிருந்து ஆதரவு தெரிவித்தார்கள். சிவகாமி அம்மையார் அவர்கள், ரூத் மனோரமா, மிகப்பெரிய போராளி ரூத் மனோரமா அவர்கள், தலைவர் எந்த நேரமானாலும் தொல் திருமாவளவன் அவர்கள் எந்த உதவி கேட்டாலும் எங்களுக்கு செய்வார். இப்படி பல தரப்பிலிருந்து எங்களுக்கு ஆதரவுகள் திரண்டது. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் வந்தது. இவ்வளவு பெரிய ஆதரவுகளை வைத்து நாம் யாரை வேணாலும் எதிர்கொள்ளலாம், யாரை வேணாலும் நாம் எதிர்த்து நிற்கலாம். இதற்கு அச்சப்பட தேவையில்லை. அச்சப்படுகிற சமூகமாக இருக்கக்கூடிய சமூகத்திற்கு நாம் கண்டிப்பாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சமூகத்திற்குள் என்னுடைய போராட்ட களத்தை நான் சரி செய்து கொண்டு என்னோட போராட்டத்தை நான் ஆரம்பித்தேன். அதிலிருந்து ஆனால் களப்பணியாராக இருந்து கொண்டே என்னுடைய வழக்கறிஞர் வேலையை தான் செய்து கொண்டிருந்தேன். அதிலிருந்து தனியாக இப்பொழுது முழுநேர வழக்கறிஞராக ஒரு போராளியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே இப்படி ஒரு சூழலில் இப்படி ஒரு அரங்கத்தில் பேசுவது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், ஆனாலும் கருத்து பகிர்வு என்பது, ஒருத்தர் அறிமுகம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விதத்திலே அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசக வட்டத்திற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அதிலும் குறிப்பாக திருமிகு முத்து பிரதீபன் சாக்கி அவர்களுக்கும், வழக்கறிஞர் தமிழரசன், பாலச்சந்தர், பெல் சிவஞான பிரகாசம் ஐயா அவர்களுக்கும், மேக பிரவீன் அவர்களுக்கும், வழக்கறிஞர் ராஜேஷ் அவர்களுக்கும், ஆசிரியர் தெய்வமோகன் அவர்களுக்கும், மேலும் நம் வெண்ணிலவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான என்னுடைய மிக மகிழ்ச்சியான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தலைப்பிலே நான் தலித் பெண்களுடைய விடுதலை பயணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். சரிங்களா? இப்ப எப்படி போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, எனக்கு எத்தனை வழக்குகள் நான் கையாண்டிருப்பனோ அத்தனை வழக்குகள், அதை விட அதிகமான நிகழ்வுகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருப்பீர்கள். ஆக இந்த வழக்குகளுடைய விகிதாச்சாரம் இன்னும் குறைந்த பாடு இல்லை. நான் சொல்லுவது 18 வருடங்களுக்கு முன்னர் எப்படி நிகழ்வுகள் இருந்ததோ
எப்படி அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தோமோ, எப்படியெல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோமோ, எப்படியெல்லாம் முதல் தகவல் அறிக்கை போடுவதற்கே நாம் வந்து போராட்டங்களை நடத்தினோமோ, கோர்ட்ல இருந்து டைரக்ஷன் வாங்கினோமோ, அதே போல நிகழ்வுதான் இன்றைய காலகட்டங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது. 18 வருடங்களில் இது குறைந்ததாக எனக்கு தெரியவில்லை. போராட்டங்களும் குறைந்ததாக தெரியவில்லை. போராட்டங்களுடைய தேவைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்பொழுது இந்த போராட்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்பது அப்ப நம்முடைய அரசமைப்பு சட்டம் எப்படி இருக்கிறது, நம்முடைய நாட்டினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, இதிலிருந்து நாம் மாற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா இதில் ஏதாவது மாற்றங்களை செய்ய வேண்டுமா, இதனுடைய அடிப்படையில ஏதாவது மாறுதல்கள் நிகழ வேண்டுமா? அப்படி நிகழ்ந்தால்தான் வன்முறைகளும் வன்முறைகளுக்கான நிவாரணங்களும் இது குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, சாதாரணமாக பெண்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னாக்கா, ஒரு சமையல் அறைக்குள் போகிறோம் ஏதாவது ஒண்ணு சமைப்பதற்காக, காலை உணவை சமைப்பதற்காக சமையல் அறைக்குள் போகிறோம். சமையல் அறைக்குள் போய் பார்த்தோம்னு சொன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாங்க பார்ப்போம். ஒருவேளை மாவு கெட்டு போயிருக்கும், இட்லி மாவு ஆட்டி வச்சிருப்போம், அது புளிச்சு போயிருக்கலாம், வேற ஏதாவது ஒரு பொருள் கெட்டு போயிருக்கலாம், அழுகி போயிருக்கலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு திணை அரிசி பாசி பருப்பு இருக்கலாம். சோ இது எல்லாம் நாங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்ப அதுல இருக்கக்கூடிய பொருட்களில் எது தரமான பொருட்களோ அதை எடுத்து ஒரு காலை உணவு சமைப்போம். ஒரு பாசி பயிரையும் திணையும் போட்டு ஒரு பொங்கல் வச்சாக்க ருசியாக இருக்கும், தரமானதாக இருக்கும். இந்த கெட்டுப்போன பொருட்களை கொண்டு போய் வெளியே விடுவோம். ஒரு சில கெட்டுப்போன பொருட்களை திருப்பி நம்ம அதை வந்து சரி செய்யலாமா அப்படின்னு பார்ப்போம். ஒரு சில கெட்டுப்போன பொருட்கள் ஏன் அது கெட்டு போனது என்று ஆராய வேண்டும். இதுதான் வந்து சாதாரண பெண்களுடைய ஒரு வாழ்க்கை முறை. சோ அந்த விதத்துல ரொம்ப சிம்பிளா நான் இதை பார்த்தேன்னு சொன்னாக்கா, 18 வருடமா போராடிட்டு இருக்கேன். இந்த 18 வருடங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் என்று எதுவுமே நடைபெறவில்லை. அப்ப பெரிய மாற்றங்கள் எதுவும் நடைபெறவில்லையே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நீங்க ஒரு களப்பணியாளரா ஒரு போராளியா உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த நிகழ்வுகளை எடுத்து இந்த போராட்ட களத்திற்குள் வருவீங்க. எப்படி வருவீங்க, இந்த இந்த நிகழ்வுக்கு என்ன நிவாரணம், இந்த நிகழ்விற்கு என்ன தண்டனை, இந்த நிகழ்வுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்க உள்ள வருவீங்க. உள்ள வரும்போது இங்க இந்தியாவில வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. உள்ளுக்குள்ள சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. காவல்துறை இருக்கலாம், ஆர்டிஓ இருப்பாரு, டிஆர்ஓ இருப்பாங்க, கலெக்டர் இருப்பாங்க, மீடியா இருக்கும், நீதித்துறை இருக்கும், இப்படி பல ஒரு தனித்தனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். அப்ப நீங்க ஒரு போராட்டத்தில் ஒரு நிகழ்வை கையில் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது உங்களுடைய முன் அனுபவத்திலே, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய முன் அனுபவத்திலே ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீது உங்களுக்கு நம்பிக்கை இழந்திருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே போராடி தோத்து போயிருக்கலாம். இவங்க கிட்ட நிவாரணமே கிடைக்காது, இவங்க கிட்ட எவ்வளவு மோதினாலும் எவ்வளவு முட்டினாலும் நமக்கு எந்த ஒரு பெரிய விஷயமும் நமக்கு கிடைக்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சிலரை ஓரளவுக்கு போராட்டம் செய்தால் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம். அது ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் முழுவதுமாக கெட்டு போனதாக இருக்கலாம். ஆக உள்ளே வரக்கூடிய நாம் இதில் எதை எப்படி கையாளுவது அப்படிங்கிறது தான் நம்மளோட புரிதல். நம்முடைய முன் அனுபவத்தை வைத்து, நம்முடைய ஒரு அப்சர்வேஷனை வைத்து, நம்முடைய நாட்டிலே இப்பொழுது நடக்கூடிய ஆட்சி, அதில் நாம் வாழக்கூடிய பகுதி தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரங்கள், இவற்றை வைத்து இங்க உள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எதுல போனா நம்மளுக்கு லேட் ஆகும், எதுல போனா பெட்டர் சாய்ஸ் கிடைக்கும், எதுல போனாக்கா மொத்தமே இந்த இன்ஸ்டிடியூஷன் கெட்டு போயிடுச்சு, அதை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, மெதிச்சு காலால் தான் தூக்கி போடணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு ஏற்கனவே இருக்கும். சோ அந்த புரிதலை வைத்துக் கொண்டுதான் நம்ம வந்து இந்த நிகழ்வுகளை கையாள வேண்டும். இப்போ எங்களுடைய கேஸ்ல வந்து நாங்க ஒண்ணு பண்ணும்போது ஒரு அனுபவங்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கும், ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு நேரத்துல இல்ல இந்த டிபார்ட்மெண்ட்டை விட அவங்க பெட்டரா ஹேண்டில் பண்றாங்க, அவங்களை விட இவங்க பெட்டரா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல். நீதிமன்றத்திலையும் நாம இப்படி கேட்டிருந்திருக்க வேண்டியது வேற மாதிரி கேட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். சோ இப்படிப்பட்ட அனுபவங்களை வைத்து நாம் நிகழ்வுகளை கையாள வேண்டும். அந்த நிகழ்வுகளை கையாளும் பொழுது ஒரு சில நேரங்களிலே காலதாமதங்கள் அதிக அளவிலே ஏற்படுகிறது, பொருட்செலவுகளும் ஏற்படுகிறது. இந்த காலதாமத பொருட்செலவு நம்மை வந்து ஒரு தோய்வு நிலைக்கு கொண்டு போகாமல் நாம் பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நாம் வந்து செயல்பட்டால் கண்டிப்பாக இன்றளவும் அதாவது வீட்டுக்குள்ளே நாம் இருந்தாலும் விழுப்புரம் நிகழ்வு என்பது நாம் வெளியில் போய் போராட்டம் நடத்தவில்லை, ஆனால் சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறோம்.
சமூக வலைத்தளங்களில் விழுப்புரம் நிகழ்வை படித்தது ஒரு மாதிரி, ஆனால் முதுகல் தகவல் அறிக்கையில் படித்தது வேறு மாதிரி. ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நாம் தீர்வு காண வேண்டும் என்றால் நாம் எதை எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். ஆக இதுல நம்ம பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி கேட்டாக்கா, இன்னைக்கு ஒரு சற்று பின்னோக்கி போவோம். சற்று பின்னோக்கி போறதல் அப்படின்றது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுச்சு, நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுச்சு. இது ரொம்ப சாதாரணமா ஒரு சட்டக்கல்லூரி மாணவராக நீங்க எல்லாம் மாறிடுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு சட்டக்கல்லூரி மாணவர்களாக நாம் அனைவரும் மாறிவிடுவோம். ஆக நம்முடைய சட்டமும் நம்முடைய கட்டமைப்பும் இது அதோட தொடக்க காலமும் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, அப்போ நம்ம எதை எப்படி தட்டி கேட்டால் நம்முடைய நிவாரணங்கள் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்முடைய புரிதலை தெளிவாக்கி கொள்வோம். இப்ப நம்ம போலாம் இந்த பிபிடி பிரசன்டேஷன். கேளுங்க அவர்கிட்ட. பிபிடி ஷேர் பண்ணிக்குவா. நீங்க ஹோஸ்ட் கொடுக்கணும்ல. ஓகே, தேங்க் யூ. சரியா இருக்குல்ல? யாரோ ஒருத்தர். ஓகே, கரெக்டா இருக்கா? ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. அப்ப இதுல முன்னாடி போகும்போது இந்த பக்கம் ஷேர் பண்ணுங்க. அப்ப இதுல முதல்ல கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ ஒரு நாட்டிற்கு கண்டிப்பாக கான்ஸ்டிடியூஷனல் லா தேவைப்படுகிறதா? எதற்காக தேவைப்படுகிறது கான்ஸ்டிடியூஷனல் லா? why we need for the constitutional law? ஒரு நாட்டிற்கு கான்ஸ்டிடியூஷனல் லா ரொம்ப லாங்குவேஜ் மொழி ரொம்ப சராசரியா இருக்கட்டும், ஓகேவா? ஒரு தமிழும் ஆங்கிலமும் கலந்த மாதிரியே பேசிக்கொள்ளலாம். ஆக கான்ஸ்டிடியூஷனல் லா எதற்காக தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இது என்னன்னு சொல்லி கேட்டாக்கா, எந்த ஒரு நாட்டாலையும் எந்த ஒரு ஸ்டேட்டாலையும் ஒரு பேசிக் எந்த ஒரு ஸ்டேட்டாலையும் அவர்களுடைய மக்களை ஒருங்கிணைத்து மக்களால் ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியாது. அப்போ இந்த நாடு என்ன செய்ய வேண்டும்? நாட்டை நிர்வகிப்பதற்காக ஒரு பேசிக் ஆர்கன்ஸை உருவாக்கும், ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்குவாங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் நாட்டை வழி நடத்தும். இதுதான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சோ அந்த விதத்துல இந்த பேசிக் ஆர்கன்ஸோ ஏஜென்ட்ஸோ ஒரு நாட்டை வழி நடத்துவதற்காக தேவைப்படுகிறார்கள். காரணம், மக்களால் நேரடியாக, நாம் ஜனநாயக நாடாக இருந்தாலும் மக்களால் நேரடியாக ஒன்றிணைந்து ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியாது என்கிற ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தத்துவத்தில். அப்ப என்ன பண்றோம்னு சொல்லி கேட்டாக்கா, இதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ஆர்கன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அதற்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லா வேணும். இந்த ஃபண்டமெண்டல் ஆர்கன்ஸை எப்படி உருவாக்குவது, அப்படி உருவாக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கும், இதையெல்லாம் பத்தி பேசுவதற்காக நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் தேவைப்படுகிறது. அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த ஆர்கன்ஸ் மூலியமா தான் நம்ம அந்த ஸ்டேட்டை வழி நடத்தி செல்கிறோம். இதுல அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், எத்தனை ஆர்கன்ஸ் வேணும்னாலும் இருக்கலாம். இது ஜனநாயக உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக நாடுகளுக்கும் பொருந்தும். எத்தனை ஆர்கன்ஸ் வேணும்னாலும் இருக்கலாம், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு ஸ்டேட் அதற்கென சட்டங்கள் இல்லாமல் ஒரு ஆர்கனை உருவாக்க முடியாது. அதற்காக அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு சட்டம் தேவைப்படுகிறது. அந்த சட்டம் தான் நம்ம இப்ப சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் லாவை நமக்கு பண்ணுது. அந்த விதத்திலே பார்க்கும்போது இந்தியாவிலே கான்ஸ்டிடியூஷன் என்பது உருவாக்கப்பட்டது. தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட மாபெரும் சட்ட புத்தகமாக நமக்கு சட்ட புத்தகம் கிடைத்தது, கான்ஸ்டிடியூஷன் கிடைத்தது. அப்போ இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இவை ஸ்டேட்டை வழி நடத்துவதற்கான அடிப்படை சட்டங்களை கொடுத்தது. அந்த அடிப்படை சட்டங்கள் தான் இப்பொழுதுக்கு 3 ஆர்கன்ஸாக பிரிக்கப்பட்டு லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரின்னு சொல்லிட்டு 3 ஆர்கன்ஸா பிரிச்சு இந்த 3 ஆர்கன்ஸ் ஸ்டேட்டை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இதுல ரொம்ப முக்கியமா கான்ஸ்டிடியூஷன் சொன்னது என்னன்னு சொன்னாக்கா, இந்த 3 ஆர்கன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள், அதாவது பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருக்கட்டும், அவர்களுக்கும் எக்ஸிகியூட்டிவ்க்கும் ஜுடிஷியரி பாடிக்குமான உறவுகள், இந்த 3 ஆர்கன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி பேசுவதுதான் கான்ஸ்டிடியூஷன். இப்போ இதுல இருந்து கான்ஸ்டிடியூஷனலிசம் என்பது மிக முக்கியமான வார்த்தை. இதற்கு முன் இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. கான்ஸ்டிடியூஷனலிசம்
இந்த கான்ஸ்டிடியூஷனலிசம் என்னன்னு சொன்னாக்கா, உலக அளவிலே ஜனநாயக நாடுகள் அனைத்துமே ஒரு நாடு ஜனநாயக நாடாக இருக்கிறது என்றால் அந்த நாடு எங்களிடம் கான்ஸ்டிடியூஷனலிசம் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அது ஜனநாயக நாடு. அந்த விதத்திலே இந்த கான்ஸ்டிடியூஷனலிசம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கான்ஸ்டிடியூஷன் என்பது இந்த 3 ஆர்கன்ஸ்க்கும் பவரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால், அந்த பவர், அந்த கொடுக்கப்பட்ட பவர்ஸ இந்த லெஜிஸ்லேட்டிவோ, எக்ஸிகியூட்டிவோ, ஜுடிஷியரியோ ஒருவருக்கொருவர் மிகைப்படுத்திக் கொள்ளாமல், தவறாக பயன்படுத்திக் கொள்ளாமல், அதிகார துஷ்பிரயோகம் செய்யாமல் அவர்களை கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் இந்த கான்ஸ்டிடியூஷனலிசம். ஆக இந்த கான்ஸ்டிடியூஷனலிசம் என்பது, கான்ஸ்டிடியூஷன் என்பது அவர்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் எப்படி பவரை கொடுக்குகிறதோ அதே நேரத்தில், காரணம் பவர் என்பது ஒரு இடத்தில் பவர் இருந்தாகவே தவறு நடக்கும், ஏன்னா மனித தன்மை அது. ஆக பவர் எப்படி மிஸ்யூஸ் செய்யப்படுகிறதோ அது போல இந்த கான்ஸ்டிடியூஷனலிசம் என்பது அவர்களுக்கு பவரை மிஸ்யூஸ் பண்ணிடாமல் அவர்களுக்கு பார்த்துக் கொள்வதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷனலிசம். ஒரு ஜனநாயக நாடு என்றால் அங்கு கான்ஸ்டிடியூஷனலிசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், ரூல் ஆஃப் லா. இதுல ரூல் ஆஃப் லா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரே ஒரு வார்த்தை, இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. Whether the law made by the ruling party is superior than the law of the land. ஒரே ஒரு வார்த்தை தான், whether the law made by the ruling party. law made by the ruling party என்றால் பாராளுமன்றத்தாலும் ஸ்டேட் அசெம்பிளியாலும் இயற்றப்பட்ட சட்டங்கள். The law made by the ruling party is superior than the law of the land. law of the land என்பது கான்ஸ்டிடியூஷன். அப்பொழுது லெஜிஸ்லேட்டிவ்க்கு பவர் அதிகமா, கான்ஸ்டிடியூஷனுக்கு பவர் அதிகமா? இது கேள்வி. எதற்கு பவர் அதிகமாக இருக்க வேண்டும்? அப்போ இந்த கேள்விக்கு வரும்பொழுது கான்ஸ்டிடியூஷனோட பவர் அந்த நாட்டில் அதிகமாக இருந்து, அந்த நாட்டிலே கான்ஸ்டிடியூஷனலிசம் இருந்தால் அந்த நாட்டில் ரூல் ஆஃப் லா இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி ஒருவேளை அங்க ரூல் ஆஃப் லா இல்லை என்றால் அங்கு ஜனநாயகம் சீர்குலைந்து விட்டது என்று அர்த்தம், பொருள்படும். ஆக ஒரு நாட்டிலே இயற்றப்படுகிற சட்டங்கள் அனைத்துமே, பாராளுமன்றத்தால் இயற்றப்படுகிற சட்டங்களாக இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் அசெம்பிளியால் இயற்றப்படுகிற சட்டங்களாக இருக்கட்டும், இந்த 2 சட்டங்களும் அரசியல் சாசன சட்டத்தை அடிப்படையாக கொண்டதாக மட்டும் தான் இருக்க வேண்டும். அரசியல் சாசன சட்டத்தால் போற்றப்படக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். அரசியல் சாசன சட்டத்தை மீறி ஒரு சட்டத்தை இயற்றவும் முடியாது, அவற்றை செயல்படுத்தவும் முடியாது. அப்படி செயல்படுத்தும் பொழுது அங்க ரூல் ஆஃப் லா, அந்த நாட்டிலே, ஜனநாயக நாட்டிலே ரூல் ஆஃப் லா இல்லை என்று அர்த்தம். ரூல் ஆஃப் லா இல்லைன்னா அங்க ஜனநாயகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ உலக நாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் யாரெல்லாம் ஜனநாயக நாடுகளோ அவர்களெல்லாம் இதை ஒண்ணுதான் சொல்லுவாங்க, எங்க நாட்டுல ரூல் ஆஃப் லா இருக்கு, we are following, நாங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய நாட்டிலே அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே பார்க்கலாம். ஆக பாராளுமன்றத்தால் இயற்றப்படுகிற சட்டங்களோ அல்ல ஸ்டேட் அசெம்பிளியால் இயற்றப்படுகிற சட்டங்களோ கான்ஸ்டிடியூஷனுக்கு முரண்பட்டு இருக்கிறதா? அப்படி முரண்படுகிறது என்றால் எந்த பார்ட்டிலே முரண்படுகிறது, எந்த கருத்தியலிலே முரண்படுகிறது? அரசியல் சாசன சட்டத்தினுடைய சாராம்சம் என்ன? அந்த சாராம்சம் குலைகிற விதத்திலே இவர்கள் செயல்படுகிறார்களா? அந்த சாராம்சத்தை மாற்ற முடியுமா? அதை அமெண்ட் பண்ண முடியுமா? அது அமெண்டபிளா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்ண முடியாது, அமெண்ட் பண்ண கூடாது. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அமெண்ட் பண்ண இவர்கள் முயற்சிக்கிறார்களா? அப்படிப்பட்ட முயற்சிகள் நடைபெறுகிறதா? கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணுகிறார்களா? இதையே நம்ம அமெரிக்கால எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அங்க மிக குறைந்த ஆர்டிகல்ஸ் தான். ஆனா 7 ஆர்டிகல்ஸ் அவங்களுக்கு ஒரு 26 முறை தான் அவங்க அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய அமெண்டிங் ப்ரொசீஜரே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரத்துல அமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு அமெண்ட்மெண்ட் என்பது வெகு விரைவாக மிக சாதாரணமாக நடைபெறுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்ப இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கா, அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதே ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். இதுல இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னாக்கா, மெஜாரிட்டியா வரக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா, அவங்களால மெஜாரிட்டி பில்ல பாஸ் பண்ண முடியும், பிரசிடென்ட கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்கா உடனடியாக அமெண்ட்மெண்ட்ஸையோ மாற்றங்களையோ கொண்டு வருவதற்காக துடிக்கிறார்கள். இதுவரை என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்பது நாம் நன்கு அறிவோம். ஆகையால் கான்ஸ்டிடியூஷனை இப்படி மாற்றுவது, அரசியல் சாசன சட்டங்களிலே மாற்றங்களை கொண்டு வருவது சரியா தவறா?
அப்படி கொண்டு வரும் பொழுது, அப்படி பாராளுமன்றமும் ஸ்டேட் அசம்பிளியும் கொண்டு வரும் பொழுது பாராளுமன்றமும் ஸ்டேட் அசம்பிளியும் பவர்ஃபுல்லானவர்களா அல்லது கான்ஸ்டிடியூஷன் பவர்ஃபுல்லா அப்படிங்கிற மிகப்பெரிய கருத்தில் வரும் பொழுது அங்கு கான்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் மேலோங்கி நிற்க வேண்டும். இயற்றப்படுகிற அனைத்து சட்டங்களும் கான்ஸ்டிடியூஷனை சார்ந்து அடிப்படையானதாக கொண்டுதான் இருக்க வேண்டும். வேற அவற்றை மீறின ஒரு சட்டமாக இருக்க முடியாது. இதுதான் உண்மை. இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். எல்லா ஜனநாயக நாட்டிலுமே இருப்பார்கள். இந்த ரூல் ஆஃப் லா பத்தி ஒவ்வொரு பிலாசபர்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப அரிஸ்டாட்டில் எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா, இட் இஸ் பெட்டர் ஃபார் த லா டு ரூல் தென் ஒன் ஆஃப் த சிட்டிசன். ஒரு தனி மனிதனை காட்டிலும் ஒரு சட்டம் நாட்டை ஆள்வது மிகச்சரியானது. இதுதான் அரிஸ்டாட்டிலோட கருத்து. இட் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் குட் அண்ட் பேட் கவர்மெண்ட். சோ ஒரு தனி மனிதனிடம் ஆட்சியை கொடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, தவறாக பயன்படுத்தப்படும். ஆகவே நாட்டை ஆளுவது சட்டமாகவும் அதிலும் அரசியல் சாசன சட்டமாகத்தான் இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய கருத்து. Every form of knowledge must have good purpose for the happiness அப்படின்னு சொல்வார். எந்த ஒரு சட்டமாகவும் எந்த ஒரு முன்னேற்பாடாகவும் எந்த ஒரு தேடுதலாகவும் இருந்தால் அதில் ஒரு மனித குலத்திற்கு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். மனித குலத்திற்கு இதனால் நன்மை விளையாது என்றால் அப்படி ஒரு சட்டமும் அப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்டும் அவசியம் கிடையாது. அப்படி ஒரு ரூலரும் கிடையாது, அவசியம் கிடையாது என்பதுதான் அரிஸ்டாட்டிலோட கருத்து. இப்ப இதே கருத்தை நாம் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் என்ன கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, however good a constitution may be, if those who are implementing it is not good, it will prove to be bad. ஒரு அரசியல் சாசன சட்டம் எவ்வளவு மிகச்சிறப்பான சட்டமாக இருக்கட்டும். எடுத்துக்காட்டு இந்திய அரசியல் சாசன சட்டத்தையே எடுத்துக்கொள்வோம். நம்முடைய அரசியல் சாசன சட்டம் ஒரு மிகப்பெரிய கமிட்டி போட்டு ஹெடட் பை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான ஒரு சட்டம். எவ்வளவு மிகச்சிறப்பான சட்டமாக இருந்தாலும் அதை கையாளுகிறவர்கள் தவறுதலாகவும் தவறானவர்களாகவும் தவறான ஒரு எதிர்பார்ப்போட நோக்கத்தோடு இருக்கிறவர்கள் என்றால் அந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய விளைவு என்பது தவறுதலாகத்தான் இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு கண்ட்ரியில் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டம் தவறானதாகவே இருந்தாலும் மிகச்சிறப்பானதாக இல்லாமல் போனாலும் கூட அதை கையாளுகிற தலைவர்கள் சிறந்தவர்களாக இருந்தால் என்றால் அதனுடைய முடிவு மிகச் சிறப்பான இருக்கும் என்பதுதான் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனா ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கா அதுல the first philosopher டைசியோட கருத்தை முழுமையாக நம்மால யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதில் ஒரு சில தகவல்கள் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் மிக சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா, ஆல் ஆர் ஈக்குவல் இன் தி ஐ ஆஃப் லா. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஆல் ஆர் ஈக்குவல் இன் தி ஐ ஆஃப் லா. அதுதான் ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்குவாலிட்டி தான் ரூல் ஆஃப் லானுடைய அடிப்படை சித்தாந்தம். எவ்ரிதிங் ஷுட் டன் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. Everything should done due process of law. Anything, ஒருவரை கைது செய்ய வேண்டுமா, ஒருவரை சிறையில் அடைக்க வேண்டுமா, ஒருவரை கேள்வி கேட்க வேண்டுமா, ஒருவரை பிடிக்க வேண்டுமா, தடுத்து நிறுத்த வேண்டுமா. மனேகா காந்தி அவர்களை ஏர்போர்ட்ல வச்சு தடுத்து நிறுத்துகிறார்கள். அப்ப தடுத்து நிறுத்தும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அவங்கள ஸ்டாப் பண்ணிடணும், அவ்வளவுதானே, இதுல என்ன பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு வருது. அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு அவருடைய ரைட் டு லைஃப் என்பது மூமெண்ட்டுக்கான ஒரு ரைட். அவர் எங்க வேணாலும் பிரயாணப்படலாம், எங்க வேணாலும் நடக்கலாம், நகரலாம், அதற்கான ஒரு ரைட் தான். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் பாத்தீங்களா. அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்போது அது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தால் இயற்றப்பட்ட முறையான ஒரு அணுகுமுறையால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். யாராகனா இருக்கட்டும், எந்த பீரியடாகனா இருக்கட்டும். அது எமர்ஜென்சியிலும் வரலாமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய வழக்காக வந்தது. எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட முறையான அணுகுமுறையை பயன்படுத்தி தான் ஒருவரை கேள்வி கேட்கவோ, தடுத்து நிறுத்தவோ, வழக்கிற்காக விசாரிக்கவோ முடியும். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு அதிகாரத்தையும் தன் கையில் எடுத்து யாரையும் தடுத்து நிறுத்தவோ எதையும் செய்யவோ முடியாது. அதுதான் எவ்ரிதிங் ஷுட் டன் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. கடைசியில் எடுத்துக்கொண்டோம் என்றால் லா இஸ் சுப்ரீம். இந்த லா இஸ் சுப்ரீம் அப்படின்னு சொல்லும் போது நீ எவ்வளவு பெரும்பான்மை நீ ஆட்சிக்கு வந்திருக்கலாம்,
உங்களுடைய அரசியல் உங்களுடைய அரசியல் கட்சி எவ்வளவு பெரும்பான்மையினராக நீங்க இருக்கலாம், எவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய பின்புலம் எப்படியாவது இருக்கலாம், அதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டிலே பொருட்படுத்த முடியாது. ஜனநாயக நாட்டிலே லா இஸ் சுப்ரீம். அந்த லா இஸ் சுப்ரீம் நம்முடைய நாட்டிலே லா இஸ் சுப்ரீம் நம்ம சொல்லக்கூடியது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் எழுதப்பட்ட அரசியல் சாசன சட்டம் தான் முதன்மையானது, தலைமைத்துவமானது. அதை வைத்துதான் அதனுடைய வழிகாட்டுதலின்படிதான் பெரும்பான்மை என்று சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள். பெரும்பான்மை சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் என்னது? நம்முடைய எலெக்ஷன் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம். சோ 150 வாக்குகள்னா 150 வாக்குகளே ஒரு 40-50 வாக்குகள் வருகிறவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அப்படித்தானே? அந்த 40-50 வாக்குகள் எடுத்து ஆட்சிக்கு வரக்கூடியவர்களாக நீ இருந்தாலும் சரி, லா இஸ் சுப்ரீம். அந்த கான்ஸ்டிடியூஷன் லாவை வைத்துதான் நீ ஆள வேண்டும். இதுதான் ஜனநாயக நாடு. இதில் எந்த மாற்று கருத்தும் வர முடியாது. மாண்டெஸ்கியூ வந்து ரொம்ப அழகாக வந்து இத பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பத்தி அவர் ரொம்ப டீடைல்டா சொல்வார். ரூல் ஆஃப் லா இருக்கணும், கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்கணும், ரூல் ஆஃப் லா இருக்கணும்னு சொன்னாக்கா அங்க செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் மாண்டெஸ்கியூவோட ஒரு இது. இதுல என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு 18th செஞ்சுரியில அவர் வந்து டிராவல் பண்ணுவார், பிரெஞ்சு ஸ்காலர் மாண்டெஸ்கியூ. அப்படி போகும்போது பிரிட்டன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அங்க பிரான்ஸ்ல வந்து 3 ஆர்கன்ஸையும் ஒன்னாக்கி ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டமா இருக்கும். அப்ப அவர் பிரிட்டன் போகும்போது அங்க வந்து மக்கள் வந்து ரொம்ப இனிமையா ஒரு சுதந்திர வாழ்க்கையை ருசித்து கொண்டு இருப்பார்கள். அது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இங்க இவ்வளவு சுதந்திரம், இவ்வளவு ஒரு நன்னாட்சி நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது அப்பதான் அவர் தான் வந்து சொல்வார், இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிலாசபில கான்ஸ்டிடியூஷனலிசம் ஒரு நாட்டில் இருக்க வேண்டும், ரூல் ஆஃப் லா இருக்க வேண்டும் சொன்னாக்கா கண்டிப்பாக செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்பது இந்த 3 ஆர்கன்ஸும், அதாவது லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி மூவரும் தனித்தனியாக இருக்க வேண்டும். இதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்ற இந்த தியரி எந்த அளவுக்கு ஒரு நாட்டில் ஜனநாயக நாட்டில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஜனநாயகம் தழைத்தோங்கி நிற்கும் என்பது மாண்டெஸ்கியூ அவர்களுடைய கருத்து. இதுல இந்த ரூல் ஆஃப் லாவோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டாக்கா, சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே நான் சொன்னது, அரசியல் சாசன சட்டம் தான் தலையானது. அதை வைத்து அந்த நாடு அந்த அரசியல் சாசன சட்டத்திற்கு ஏற்ப, அதனுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப, அதனுடைய நெறிகளுக்கு ஏற்ப வழி நடத்த வேண்டும். ஆக the supremacy of the constitution, constitution இருக்கக்கூடிய கருத்து தான் தலைமைத்துவமானது. இரண்டாவது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடு என்பது எந்த அளவுக்கு அந்த தத்துவாந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அது. மூன்றாவது செக்குலர் கேரக்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய செக்குலர் கேரக்டர். அந்த செக்குலர் கேரக்டரை எந்த அளவுக்கு முழுமையாக, மத சார்பற்ற தன்மையை நாம் எந்த அளவுக்கு முழுமையாக கடைபிடிக்கிறோமோ அது. நான்காவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இந்த 3 ஆர்கன்ஸும் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி மூவரும் ஒருவரை யாரும் வந்து நிர்வகிக்க கூடாது. தன்னுடைய அதிகாரத்தால் இன்னொருத்தரை வந்து அழுத்த நினைக்க கூடாது. சோ இந்த எந்த அளவுக்கு அவர்கள் மூவரும் இண்டிபெண்டன்டா ஒர்க் பண்றாங்களோ அதுதான் அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். கடைசியாக ஃபெடரல் கேரக்டர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். மத்திய அரசாங்கமும் எந்த அளவுக்கு மாநில அரசாங்கத்திற்கு சுதந்திரம் கொடுத்து, அதாவது மாநில மத்திய அரசாங்கத்திற்கு நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை அரசியல் சாசன சட்டத்தை பொறுத்தவரை இருவரும் தனித்தனியே. ஏதோ ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்ல வந்து 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி மத்திய அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தையோ அதிகார துஷ்பிரயோகத்தையோ மாநில அரசாங்கத்தின் மீது திணிக்க முடியாது. சோ இதுதான், இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு நாட்டுல, அந்த நாட்டுல ரூல் ஆஃப் லா மிக சிறப்பாக இருக்கும் என்பது ஒரு அடிப்படை சித்தாந்தம். இப்பொழுது ரூல் ஆஃப் லா இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரூல் ஆஃப் லா இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல நம்முடைய அரசியல் சாசன சட்டத்திலே இந்த ரூல் ஆஃப் லா வந்து விடுகிறது. அரசியல் சாசன சட்டத்திலேயே ரூல் ஆஃப் லா இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, நம்ம வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் ரூல் ஆஃப் லா வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம்.
சோ இது வந்து அது பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் லா நம்ம அடாப்ட் பண்ணதுனால அரசியல் சாசன சட்டம் இயற்றப்படும் போதே இந்த ரூல் ஆஃப் லாவும் நம்மளுக்கு வந்து அதனுடைய தாக்கம் நம்முடைய அரசியல் சாசன சட்டத்திலே அதிகப்படியாக இருக்கிறது. அப்போ நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, கவர்மெண்ட் மஸ்ட் பி பை ரூல், நாட் பை எந்த ஒரு அதிகார பவரையும் வைத்து ஒரு அரசாங்கம் என்பது இருக்கக்கூடாது. அரசாங்கம் என்பது சட்டம். நம்முடைய அரசு என்பது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு என்பது ஒரு சட்டத்தினால் ஆனது. அந்த சட்டம் என்பது அரசியல் சாசன சட்டத்தினால் வரையறுக்கப்பட்ட ஒரு சட்டம். இந்த அரசியல் சாசன சட்டத்தினால் வரையறுக்கப்பட்ட சட்டத்தை வைத்து நடக்கக்கூடியதுதான் இந்திய ஆட்சி. இதில் எந்த மனித ஒரு தனி மனித பவரோ ஒரு தனி மனித அதிகார துஷ்பிரயோகமோ இருப்பதற்கான வாய்ப்புகளே நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தில் கிடையாது, நடைமுறையில் இருக்கக்கூடாது. இப்படிதான் நம்முடைய ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் யோசிச்சார்கள், இப்படிதான் வடிவமைத்தார்கள். ஆக இப்படிதான் ஆரம்பித்தது நம்முடைய ரூல் ஆஃப் லா இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்தது. இதுல வந்து ஜுடிஷியரி வந்து நீதித்துறை வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுது. ஜுடிஷியரி அண்ட் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஜுடிஷியரி ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொன்னாக்கா மொத்தம் சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கா 3 சட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து அரசியல் சாசன சட்டம், இரண்டாவது பாராளுமன்றத்தாலும் ஸ்டேட் அசம்பிளியாலும் இயற்றப்படுகிற சட்டங்கள், இது இரண்டாவது சட்டம். மூன்றாவது மேன்மேட் லா அப்படின்னு சொல்றோம். இந்த மேன்மேட் தான் ஜட்ஜஸ் எழுதக்கூடிய தீர்ப்புகள், இந்த தீர்ப்புகளும் சட்டங்கள். ஆக இந்த 3 சட்டங்கள் தான் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள். இப்பொழுது இந்த சட்டங்களை கையாண்டு ஒரு நாடு, ஜனநாயக நாட்டிலே ரூல் ஆஃப் லா இருக்க வேண்டும் என்றால் தான் அங்கு ஜனநாயகம் இருக்கிறது என்று பொருள்பட்டுவிட்டது. அப்படி இந்த ரூல் ஆஃப் லா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா இதுல ஜுடிஷியரி நீதித்துறையோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது நீதித்துறை. இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி இவங்க 3 பேருக்குள்ளற 3 பேருமே சமம், யாருமே ஒருவருக்கு ஒருவர் அதிக பவர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துடல அப்படின்னு சொல்லினாலும் ஒரு கட்டத்திலே நீதித்துறை இவர்கள் இருவரையும் கேள்வி கேட்க வேண்டிய, அல்லது சரியான வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் போடுகிற சட்டங்களும் இவர்கள் இயற்றுகிற சட்டங்களும் ரூல்ஸும் அரசியல் சாசனத்திற்குட்பட்டு தான் இருக்கிறதா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நீதித்துறைக்கு இருக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 பேர்ல நீதித்துறைக்கு சற்று ஒரு ஏறிய ஒரு பொறுப்பு ஒண்ணு அங்க வந்து வருகிறது. ஆக பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டமாக இருக்கட்டும், ஸ்டேட் அசம்பிளியில போட்ட சட்டமாக இருக்கட்டும், பிரசிடென்ட் கிட்ட கையெழுத்து வாங்கி பாஸ் பண்ண பில்லாக இருக்கட்டும், எக்ஸிகியூட்டிவால் போடப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இப்போ இந்த கோவிட்-19ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ ஜிஓஸ் போடுறாங்க, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா, எத்தனையோ ஜிஓஸ் போடுறாங்க எக்ஸிகியூட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. சோ இந்த ஜிஓஸ் ஆக இருக்கட்டும், அந்த ஜிஓ உடைய தன்மை என்ன, அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதா, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதாக இருக்கிறதா, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கிறதா என்று பார்த்து அந்த உண்மையை பகிரங்கமாக சொல்லி, அப்படி ஒருவேளை அது அன்கான்ஸ்டிடியூஷனலாவோ இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதாக இருப்பது, இன்கன்சிஸ்டன்ட் கான்ஸ்டிடியூஷனாக இருந்ததுன்னு சொன்னாக்கா, ரெபகனண்டா இருந்ததுன்னு சொன்னாக்கா இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது எதிரானதாக அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கக்கூடியதனால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு நீதித்துறைக்கு இருக்கிறது. அப்ப இந்த 3 ஆர்கன்ஸ்ல லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, இந்த 3 பேர்ல ஜுடிஷியரிக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சற்று அதிகமாக இருக்கிறது. அவர்கள் அத லாஸ்ட் சான்ஸ் சொல்றோம், நம்ம லாஸ்ட் சான்ஸ் சொல்றோம். ஆக லெஜிஸ்லேட்டிவ் என்பது மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ், மக்களால் ஆள முடியாது, ஆகலாம் மக்கள் ஜனநாயக முறைப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள், பெரும்பான்மையாக வந்த ஒரு கட்சி அவர்கள் ஆளுகிறார்கள், மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஆனால் அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக ஒரு சில நேரங்களிலே இருக்கிறார்கள், பெரும்பான்மை நேரங்களிலும் இருக்கலாம். அப்படி அவர்கள் தவறு செய்யும் பட்சத்திலும், எக்ஸிகியூட்டிவ் தவறு செய்யும் பட்சத்திலும் அவர்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டி மக்களுக்கு ஒரு ஜனநாயக ஆட்சியை கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஜுடிஷியரிக்கு இருக்கிறது.
இதுல வந்து ஏடிஎம் ஜபல்பூர்ல வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டாக்கா, இப்படி ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பில் நீதிமன்றங்கள் இருந்தாலும் அதிகப்படியான பொறுப்பு இதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறது. ஏன்னா அதுதான் உச்ச நீதிமன்றம், அவ்வளவுதான். அதாவது அது கடைசி மிக உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடியதால் நேரடியாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் அவர்களுக்கு இருக்கக்கூடியது. இதுல இந்த ஏடிஎம் ஜபல்பூர்ல வந்து சிவகாந்த் சுக்லால ஜஸ்டிஸ் கண்ணா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு அப்சர்வேஷனை சொல்லியிருப்பார். ரூல் ஆஃப் லா is the antithesis of arbitrarian rule அப்படின்னு சொல்லியிருப்பார். It's a law of law now accepted the norms of all civilized society. எல்லா civilized societyயாலும் ரூல் ஆஃப் லா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆக இது ஒரு நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்றால் அங்கு ரூல் ஆஃப் லா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் ரூல் ஆஃப் லா நம்முடைய ஏற்கனவே அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிறது, அதை இன்னும் மேலும் ஸ்ட்ராங்காக நாம் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது இந்த ஒரு வழக்கிலே தான். பச்சன் சிங் வெஸ்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அப்படிங்கிறது இரண்டாவது வழக்கு. இந்த வழக்கிலே டெமோக்ராட்டிக்கலி, அதாவது ஜனநாயகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் நாட்டை இந்த லா மேக்கிங் ப்ராசஸ்ல கண்டிப்பாக இருக்கிறார்கள். ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், இந்த தலைவர்களால் உருவாக்கப்படுகிற சட்டங்கள் ரூல் ஆஃப் லா இருக்கிறதா என்பதை அவர்கள் கண்காணிக்க வேண்டும், அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் பெரும்பான்மையிலே இருக்கிறார்கள் என்பதால் தாங்கள் எந்த லா வேணா பாஸ் பண்ணிடலாமாங்கிற ஒரு மனப்பான்மை அவர்களிடம் இருக்கக்கூடாது என்பதை சொல்லியது இந்த வழக்கு தான். இது ஒரு சரியான ஒரு மிக ஒரு புரட்சிகரமான ஒரு வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். பெரும்பான்மையினரா நீங்க வரீங்க, ஆட்சிக்கு வரீங்க, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, உங்களால மெஜாரிட்டி பாஸ் பண்ண முடியும்னு சொன்னாக்க நீங்க என்ன வேணா பில் பாஸ் பண்ணிக்கலாமா? எங்களால எதை வேணா பாஸ் பண்ண முடியும். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் குலைக்கக்கூடிய விதத்தில் கூட பாஸ் பண்ண முடியுமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு கூட உங்களால பில்ஸ் பாஸ் பண்ண முடியுமா? லா அமெண்ட்மெண்ட் முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது என்று தெளிவாக ஒரு வாதத்தை முன்வைத்த ஒரு வழக்கு தான் இந்த பச்சன் சிங் கேஸ். அதே சமயம் லெஜிஸ்லேட்டிவில் மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ் இருக்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் என்று சொல்லும் பொழுது பாராளுமன்றம், ஸ்டேட் அசம்பிளி, இதில் மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ் இருக்கலாம். அப்படி மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ் இருந்து அவர்கள் தவறாக கையாளும் பொழுது அதை நீதிமன்றம் தலையீடு செய்து அவற்றை சரித்து செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் கூறியது இந்த வழக்கு தான். மூன்றாவதாக சங்கரி பிரசாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இட்ஸ் क्वेश्चन ஆஃப் அமெண்டபிலிட்டி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ மாற்றம் செய்ய முடியுமா, திருத்தம் செய்ய முடியுமா, அமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்தது இந்த வழக்கிலே தான். ஆனால் இதில் ஏற்பட்ட அந்த கேள்வி என்பது தொடர்ந்து கேஷ்வானந்த பாரதி கேஸ்ல தான் வந்து முடியுது. அப்ப அந்த கேஷ்வானந்த பாரதி கேஸ்ல என்னன்னு சொல்லிடுறாங்கன்னு சொன்னாக்கா, சுப்ரீம் கோர்ட் held that the rule of law is a basic structure of the constitution. So இந்த ரூல் ஆஃப் லா நம்ம சொன்னல, ஜனநாயக நாட்டிலே ரூல் ஆஃப் லாங்கிறது இன்னொரு வாட்டி நினைவுபடுத்துறேன். ஜனநாயக நாட்டிலே the law made by the ruling party, அரசியல் பொறுப்பிலே அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் இயற்றக்கூடிய சட்டம் பெரியதா அல்லது அரசியல் சாசன சட்டம் பெரியதா அப்படிங்கிற இந்த முரண்பாடு, இந்த கேள்விதான் ரூல் ஆஃப் லா. இதில் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியாவிற்குள் வந்தாலும் அரசியல் சாசன சட்டம் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு. இதுதான் ரூல் ஆஃப் லா. அப்போ கேஷ்வானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, ரூல் ஆஃப் லா என்பது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். The Honorable Supreme Court overruled the decision given in the Golaknath case. அதுக்கு முன்னாடி கோலக்நாத் கேஸ்ல ஒரு டிசிஷன் கொடுக்குறாங்க. கான்ஸ்டிடியூஷன் அதோட ஆர்டிகல்ஸ்ல அமெண்டிங் பவர் நாட் அன்லிமிட்டெட், அது எவ்வளவு வேணா அமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுல அமெண்ட் பண்ண முடியாது, அது ரெஸ்ட்ரிக்டபிள், அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது, அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுல வந்து இந்திரா காந்தி கேஸ்ல வந்து இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ் நாராயணன்ல வந்து the court held that the rule of law embodied in article 14 of the constitution is the basic feature of the constitution, so it cannot be destroyed even amended. அந்த அரசு ஆர்டிகல் 14 இருக்கு இல்லையா, நம்மளோட ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் தான் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆர்டிகல் 14 யாராலையும் அமெண்ட் பண்ணவும் முடியாது, அதில் திருத்தமோ மாற்றங்களோ கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு வழக்கு தான் இந்த வழக்கும்.
Menaka Gandhi Union of India versus Union of India la adhe pol court established the rule of law that no person can be deprived of his life and personal liberty except by the procedure established by the law under article 21. சோ எந்த ஒரு செயலி, எந்த ஒரு குற்ற ஒரு விசாரணையோ ஒரு என்ன ஒரு நிகழ்வை அரசு நடத்த வேண்டும் என்றாலும் அதற்கு அரசியல் சாசன சட்டத்திலோ நாட்டினுடைய சட்டத்திலோ என்ன ப்ரொசீஜர் இருக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணி தான் செய்ய முடியுமே ஒழிய யாரும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது என்பதுதான் இதனுடைய சாராம்சம். இப்ப ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இதுல வந்து முக்கிய இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது. ஜுடிஷியல் ரிவ்யூ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டாக்கா ரொம்ப பெரிய நீதித்துறையினுடைய ஒரு இப்ப நம்ம சொல்றோம்ல ஒரு ரெவல்யூஷன், ஒரு போராட்டம், ஒரு முன்னேற்ப அந்த மாதிரி ஒரு செயல். நீதித்துறை எந்த அளவுக்கு போராட்ட குணத்தோடு மக்கள் ஜனநாயகத்தை காக்கிறதோ அதுதான் இந்த நீதித்துறையில் ஏற்படக்கூடிய ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அந்த ஆர்டிகல் 21 நம்ம அப்படி பார்த்தோம்னு சொன்னாக்கா ஆர்டிகல் 21ல வந்து லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அந்த லைஃப்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும் அதுல. No person, rule of law that no person can be deprived of his life and personal liberty except the procedure established by law. இதுல இந்த லைஃப்ங்கிற வார்த்தை எதையெல்லாம் அடக்கியது? கான்ஸ்டிடியூஷன்ல லைஃப்ன்ற ஒரு வார்த்தை தான் இருக்கும். அப்ப லைஃப்ங்கிறது என்னது? ஒரு சிலர் கையை பிடிச்சி இழுத்தா அது என்ன கையை பிடிச்சி தானே இழுத்தாங்க, தடுத்து தானே நிறுத்தினாங்க, ஒன்னு அடிக்கல இல்லையா? அப்போ ஒவ்வொருவருடைய ஒரு கணிப்பும் வந்து மாறிக்கொண்டே இருக்குமா? இந்த லைஃப் பத்தின வரையறை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். கான்ஸ்டிடியூஷனில் லைஃப்ங்கிற ஒரு வார்த்தையை நீதித்துறை ஏறக்குறைய எப்படியெல்லாம் அதை இன்னும் பெரிதுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு வழக்குகளிலும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இதுல வந்து ரொம்ப முக்கியமானதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா whether sleep includes life, தூக்கம், ஒரு நல்ல தூக்கம், ஒரு நல்ல குடிநீர், ஒரு தூய்மையான குடிநீர், நீராதாரங்களை பாதுகாப்பது, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படி எப்படியெல்லாம் அந்த லைஃப்ங்கிற வார்த்தையை வந்து அவர்களால் விளக்க முடியுமோ நீதித்துறை வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு இந்த லைஃப் அப்படிங்கிற வார்த்தையினுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து மிகவும் சிறப்பாக அவர்கள் வந்து செஞ்சாங்க. அடுத்து வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது. ஜுடிஷியல் ரிவ்யூ என்பது இது ரெண்டும் என்னன்னு சொல்லி கேட்டாக்கா அரசியல் சாசன சட்டங்களிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி கையாளுவது, இதுதான் புரிதல். அப்படி வழக்குகள் வரும்பொழுது அந்த வார்த்தைக்கு எப்படி புரிதலை எடுத்துக்கொள்வது, அது எதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்க the framers of our constitution, நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை வரைந்தவர்கள் எந்த நோக்கத்தில் அந்த சட்டத்தை வரைந்தார்களோ அதை வைத்து தீர்ப்புகளை வழங்க வேண்டும். இதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ரிவ்யூ என்று சொல்லுவார்கள். அப்ப ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அண்ட் ஆர்டிகல் 21 ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு ஒப்புமை ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அதுல ஏற்கனவே சொன்ன போது ரைட் டு ஸ்லீப், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், ஃபேர் ட்ரையல், ஹெல்த் அண்ட் மெடிக்கல் கேர், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ், அதுதான் சொல்லுது நீர்நிலைகளை பாதுகாப்பது. இப்படி ஒரு மனித குலம் முழுமையான ஒரு வளர்ச்சியை காண்பதற்கு, ஒரு முழுமையான ஒரு சுவாசத்தை அடைவதற்கு எதெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் இந்த லைஃப்ங்கிற ஒரு வார்த்தை வந்து கொடுக்கும். இவற்றை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்க ஒரு சாதாரண பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பில், நீதித்துறையை அணுகுவது பில். ஆனா இதுல வந்து இந்த க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே. இந்த ஜுடிஷியல் இன்டர்பிரேஷனை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா? அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பகுத்தாயும் போது நீதியரசர்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கு லிட்டரல் இன்டர்பிரேஷனும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. லிட்டரல் இன்டர்பிரேஷன் நான் அந்த வார்த்தை எதை குறிக்கிறதோ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னவோ அதை மட்டும் சொல்லுங்கிறது. இன்னொன்னு வந்து மோட்டிவ் ஆஃப் த ஃபேமஸ். நம்மளுடைய ஃபேமஸ் அந்த கான்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது என்ன ஒரு உள்நோக்கத்தோடு எந்த கருத்தியலாளர் சொன்னார்களோ அதை வைத்து அதை நீங்கள் பகுத்தாயுங்கள் அப்படிங்கிறது. ஆக தேவையின் அடிப்படையிலே நாம் நீதிமன்றத்தை அணுகும் பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தையும் வைத்துக் கொண்டு நமக்கு ஒரு சிறப்பான தீர்ப்புகளையும் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நீதிமன்றங்கள் இருக்கிறது. நீதிமன்றங்கள் அவற்றை கையாளும் போது மிகச் சரியான விதத்திலே கையாளும் பொழுது ஜனநாயகம் கண்டிப்பாக காப்பாற்றப்படும் என்பதுதான் ஒரு சரியான ஒரு புரிதல். இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்லாம் எப்ப ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காவில தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னு சொன்னாக்கா எப்படி சொல்றாங்கன்னாக்கா அமெரிக்கால வந்து காங்கிரஸை எதிர்த்து ஒரு தீர்ப்பு போட முடியுமா? நீதிமன்றத்தால் லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் பண்ண ஒரு சட்டத்தை கேள்வி கேட்க முடியுமா? அப்ப யார் சுப்ரீம்? அப்படி நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது நீதிமன்றம் ரொம்ப சுப்ரீம் ஆயிடுது இல்லையா, ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுது. லெஜிஸ்லேச்சர் காங்கிரஸ் அங்க டம்மி ஆயிடுறாங்க. அப்போ இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே முதலில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வந்து அமெரிக்காவிலே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டாக்டர் பெர்னான்ஸ் கேஸ் தான் சொல்லுவாங்க. இதுவும் மார்பரி வெர்சஸ் மேடிசன் என்ன சொல்றாங்களா, it is an obligation of the Supreme Court to uphold the Constitution because Article 6 of the Constitution says Constitution is the supreme law. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் உடைய பவரை ஒரு பவர்ஸை கம்மி பண்ற மாதிரி ஒரு சட்டங்கள் இயற்றப்பட்டால் அந்த சட்டங்களை இன்வாலிட்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்கிறது என்று சொன்னது இந்த வழக்குகள் தான். And it is a judicial power to declare when they believe that the act of the Congress violates the Constitution. ஆக இப்படி முதலிலே அமெரிக்காவிலே ஏற்பட்ட இந்த புரட்சி, இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்பது, அதை பார்த்து இந்திய அரசாங்கம் இந்திய நீதித்துறையும் அதை ஏற்றுக்கொண்டு உள்வாங்கிக் கொண்டு இந்திய நீதித்துறையாலும் இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இன்றளவும் சிறப்பாக கையாளப்படுகிறது. இதிலே நம்முடைய தினசரி வாழ்க்கையிலே நாம் பல்வேறு போராட்டங்களிலே ஈடுபடும் போது நமக்கு ஒரு சில நேரங்களில் தொய்வுகள் ஏற்படலாம். இவ்வளவு அழகா பேசுறீங்க, இவ்வளவு சிறப்பான கான்ஸ்டிடியூஷன் சொல்றீங்க, நீதித்துறை இவ்வளவு சிறப்பா செயல்படுதுன்னு சொல்றீங்க, எனக்கு இந்த ஒரு நிகழ்விலே இந்த ஒரு தோல்விதான் கிடைத்தது, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுடைய போராட்டங்களில் வெற்றி இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோ ஒரு நிகழ்வோ சம்பவங்களோ உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். ஏன் எங்களுக்கும் கூட ஏற்பட்டு இருக்கிறது. அப்பொழுது இதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இரண்டு தான். ஒண்ணு, ஒரு இன்ஸ்டிடியூஷனை வெளியில இருந்து கிரிட்டிசைஸ் பண்றது. அந்த இன்ஸ்டிடியூஷன் அங்க இருக்குது, நம்ம வெளியில இருந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்றது. நீதித்துறை சரியாக இயங்கவில்லை, லெஜிஸ்லேட்டிவ் சரியா இல்லை, இது சரியா இல்லை அப்படின்னு சொல்லி. இரண்டாவது, அதற்குள் நாம் செல்வது. என்னமா அதற்குள் நாம் செல்வது. ஆக அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களையும் நாம் இன்னும் சரியாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளர போய் பார்க்கணும். அந்த சிஸ்டமை நம்ம லேர்ன் பண்ணணும். அந்த வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வழிமுறைகளை எப்படி சிறப்பாக கையாளுவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் நாம் பயிற்சி பெற வேண்டும். அது அட்மின் வந்துட்டாரா? கேளுங்க, போன்ல கேளுங்க. இதோ வந்துட்டாரே. ஓகே. அப்போ அந்த துறைக்குள் போய் அவர்களை நாம் கற்றறிதல் வேண்டும். இந்த புரிதல் நமக்கு மிக முக்கியம். அப்படின்னு பார்க்கும்பொழுது தலித் பெண்களுக்கான தமிழ் பெண்கிட்ட போய் கொடு, பெண்கிட்ட போய் தலித் பெண்களுக்கான ஒரு விடுதலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னைக்கு சாத்தியப்படும். அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, ஒன்று, ஒரு ஒருங்கிணைப்பு மிக அவசியமாக தேவைப்படுகிறது. இப்ப நீதித்துறையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா, அதாவது நம்ம வாழ்க்கையில பல பேர் இவர் ஒரு நல்ல பெண்ணிய சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையாச்சும் அறிமுகப்படுத்துவோம். நம்ம சொல்லக்கூடிய பெண்ணிய சிந்தனையாளர் திருவாளர் திருமிகு வெண்ணிலவனா கூட இருக்கலாம். ஆனா வெண்ணிலவன் அவர் ஒரு ஆண், ஆனால் அவர் மிக சிறந்த ஒரு பெண்ணிய சிந்தனையாளரா இருப்பாங்க. ஒரு நல்ல கவிதை எழுதுவார்கள், அவர்களுக்கான போராட்டத்தில் ஈடுபடுவார்கள், அந்த மாதிரி.
ஆக அது சிந்தனை, அது கருத்தியல், அதற்கு பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமும் அவசியமும் கிடையாது. இப்படிதான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பை செய்ய வேண்டும் என்றால், அது ஒரு கருத்தியல். இந்த கருத்தியல் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ இந்த கருத்தியலை அதிகப்படுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த கருத்தியலில் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்து இதற்கான வழிமுறைகளை அனைவரும் கற்றறிதல் வேண்டும். அப்ப இது வந்து ஒரு ப்ரொசீஜர். ஒரு வன்முறை நடக்கிறது, நடக்கக்கூடிய வன்முறை முதல் தகவல் அறிக்கையாக சரியாக பதிவு செய்யப்படுகிறதா? இதுதான் முதல் கேள்வி. முதல் தகவல் அறிக்கையில் என்ன நிகழ்வு நடந்ததோ அந்த நிகழ்வை அப்படியே முதல் தகவல் அறிக்கையில் வந்திருக்கிறதா? முதல் கேள்வி. அப்படி முதல் தகவல் அறிக்கையில் வந்துவிட்டால் அதற்கான சார்ஜ் ஷீட் அப்படியே போட்டிருக்காங்களா? சார்ஜ் ஷீட் போடப்பட்டதா? சார்ஜ் ஷீட் போடும்பொழுது இது அப்படியே அதே செக்ஷன்ஸை கொண்டு வராங்களா? அங்கே ஏதாவது ரெஃபர் பண்றாங்களா? மாற்றம் நிகழ்கிறதா? சாட்சியங்கள் ஒழுங்காக சேர்க்கப்படுகிறதா? நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் போது அங்க நீதிமன்றங்களிலே அரசின் சார்பாக அங்கு வாதிடக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யார்? அவருக்கு வழக்கை பற்றின ஒரு நல்ல படிப்பினை அங்கு இருக்கிறதா? வழக்கை பற்றி அவர் தெரிந்து வைத்திருக்கிறார்களா? அந்த வழக்கிற்காக நின்று வாதிடக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்களா? அது வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன். அவங்களுக்கு தானா வரணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். இப்படிப்பட்ட காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறதா? அப்ப அந்த பிள்ளைக்கு எதனா ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சாட்சியங்களை திரட்ட வேண்டும். அந்த வழக்கிற்காக எல்லா தயாரிப்புகளையும் செய்ய வேண்டும். அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். விட்னஸ் பாக்ஸில் ஏற்றத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, நடந்த நிகழ்வுகளை தைரியமா இப்படி சொல்லணும், நாங்க பக்கத்துல இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரிப்பரேஷன். இந்த முன்னெடுப்பை எல்லாரும் சேர்ந்து செய்யும் பொழுது நடந்த நிகழ்வுகளுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் பொழுது இப்படிப்பட்ட வன்கொடுமைகளை கண்டிப்பாக வென்றெடுக்க முடியும், தடுக்க முடியும், குறைக்க முடியும். இதுதான் இன்னைக்கு நாங்க பிராக்டிகலா பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். சொல்லுங்க. ஆக பெண்ணிய விடுதலை அப்படின்னு, தலித் பெண்களுடைய விடுதலை பயணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இன்றைக்கு நான் நீதித்துறை, ஒருவேளை நீதித்துறை மிகச் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த வெற்றி பயணம் என்பது கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு பயணமாக தான் நம்முடைய கருத்திலே தெரிகிறது. இதில் நல்லா பார்த்தோம்னு சொன்னாக்கா, நீதித்துறையிலே பெண் வழக்கறிஞர்களாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் மிக அதிக அளவில் இருக்கிறார்கள். 10 வருடங்களுக்கு முன்னர் இந்த நிலையை பார்க்கும் பொழுது இப்பொழுது அவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் எல்லாருமே வழக்கறிஞர்களாக மட்டும் இருப்பதனால் ஒரு விஷயத்தை சாதித்து விட முடியாது. அப்ப அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த கது வெளிவர சாதிக்கும் பார்க்கும்போது அதுக்கு அடுத்த நிலையிலிருந்து அரசு பொறுப்புகள், நீதித்துறையினுடைய பொறுப்புகளுக்கு வருவது. இதுல முதல் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரொம்ப சிம்பிள். ஒரு டெஸ்ட் எழுதி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்குள்ளரே இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி அந்த பொறுப்பிற்கு வரும்பொழுது அது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களால் மட்டும்தான் கையாள முடியும் என்று சொல்லவில்லை. அந்த பொறுப்பிலே வரக்கூடியவர்களுக்கு வன்கொடுமையை சரியாக கையாள வேண்டும், இப்படிப்பட்ட வழக்குகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தியல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த கருத்தியல் இருக்கும் பொழுதுதான் இந்த வழக்குகளை சிறந்த வழக்குகளாக சிறப்பான முடிவுகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல நீதியரசர்களாக அமர்வது. நீதியரசர்கள் என்பதும் அப்படிதான். கிட்டத்தட்ட இப்பொழுது நடந்த தேர்வு என்பது ஒரு 10 வருடங்கள் 7-8 வருடங்களுக்கு பிறகு நடந்த ஒரு தேர்வு. அதிக அளவிலே நீதிபதிகள் தேர்வானார்கள். அதிலும் இடஒதுக்கீடு எல்லாமே உண்டு. ஆனால் இந்த தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தகுந்த முன் தயாரிப்பு வேண்டும்.
இதுலயே நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒரு சில நான் அப்சர்வ் பண்ணதுல தமிழ்நாட்டில ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே பரவலாக எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த விழிப்புணர்வு இருக்கிறதா என்று கேட்டால் மிக ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஒரு இன்ஸ்டிடியூஷனை, ஒரு நீதித்துறை என்கிற நிர்வாகத்தை வெளியில் இருந்து குற்றம் சொல்லுவதை விட, வெளியில் இருந்து குறை சொல்லுவதை விட நாம் அதுக்குள்ள ஜம்ப் பண்ணி வருவோம். வழக்கறிஞர்களாக ஆவோம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா மாறுவோம், நீதிபதிகளாக ஆவோம், சிறந்த தரமான நீதி ஒரு ஒரு தீர்ப்புகளை நாம் வழங்குவோம், ஜனநாயகத்தை காப்போம், கான்ஸ்டிடியூஷனோட சுப்ரீமாலிட்டியை நம்ம வந்து காக்க முடியும். ஆக இத்தனை நாட்கள் நமக்குள்ள இருந்த தொய்வுகள் எந்த தொய்வுகளாக வேண்டுமானால் இருக்கலாம், லெஜிஸ்லேட்டிவா இருக்கலாம். ஆனா லெஜிஸ்லேட்டிவ்க்குள்ள வரணும்னு சொன்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் முறையில எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுதான் விகிதாச்சார தேர்தல் முறை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒருவேளை இந்த தேர்தல் முறை மாறி இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் என்கிற 100 பேர்ல 40 பேர் 40 ஓட்டு வாங்கினவங்க 40 ஓட்டு தான் அதிகப்படியான ஓட்டு நீ அரசியல் பண்ணுவதை விட, அரசியல் பொறுப்புகளை அமர்வதை விட விகிதாச்சார தேர்தல் முறை ஒருவேளை ஒரு நடைமுறைக்கு வரும் பொழுது இன்னும் விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையிலே அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அரசு பங்களிப்பு என்பது மிக தெளிவாக இருக்கும். அப்ப அவர்களுடைய கருத்தியல் என்பது மிக எளிமையாக அவர்களுக்கான தேவைகள், அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷனை அவர்களால் மிக நியாயமாக கொடுக்க முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மிக குறைந்த ஒரு ரெப்ரசன்டேஷன், தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேஷன் என்பது மிக குறைந்த ஒரு ரெப்ரசன்டேஷன். ஒருவேளை அந்த குறைந்த ரெப்ரசன்டேஷனும் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கும் பொழுது அங்க நம்முடைய ரெப்ரசன்டேஷன் சமூகத்திற்கான ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்காது, நாம் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்பொழுது இந்த அரசியல் கட்சியையும் தள்ளி விகிதாச்சார தேர்தல் முறை என்பது அதுதான். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடியவர்கள், சமூகத்தை சார்ந்தவர்கள், மதத்தை சார்ந்தவர்கள், சிறுபான்மையினராக இருக்கலாம், இப்படி எப்படியெல்லாம் அவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறதோ அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய பங்களிப்பு லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கும், பாராளுமன்றத்திலும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்களால் அவர்களுடைய கருத்துக்களை நியாயம் அவர் தேவைகளையும் எடுத்து சொல்ல முடியும். ஆக ஒரு தலித் பெண்ணினுடைய விடுதலை பயணம் என்பது கண்டிப்பாக சாத்தியமான ஒரு விஷயம், கண்டிப்பாக சாத்தியமான ஒரு விஷயம். நமக்கு எத்தனையோ வருத்தங்களோ ஏமாற்றங்களோ நம்முடைய கடந்த காலங்களிலே வழக்குகளை நாம் கையாளும் போது ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சிறப்பான அரசியல் சாசன சட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிற நமக்கு அது கண்டிப்பாக ஒரு சாத்தியம், கண்டிப்பாக சாத்தியம். காரணம், நாம் ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டிலே கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம் பவர். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம் பவர். அதுல கான்ஸ்டிடியூஷனலிசம் கண்டிப்பாக இருக்கிறது, ரூல் ஆஃப் லா கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இவை எல்லாம் தவறுகள் நடைபெறும் பொழுது நீதித்துறை அங்கு வந்து இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை யாராலும் மாற்ற முடியாது. இந்த கட்டமைப்பு இருக்கும் வரை நமக்கு எல்லாமே சாத்தியம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி ரொம்ப அழகா கொண்டு போவோம், அவ்வளவுதான். அதனால இனியும் வெளியிலிருந்து நாம் குறை கூறுவதை விட இந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸ்குள்ள நம்ம வர ட்ரை பண்ணுவோம். வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி சொல்லி இருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒரு சிறப்பான விதத்திலே செயல்படுவோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அம்பேத்கர் வாசகர் வட்டம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. எவ்வளவு நேரம் பேசினா நான் டைம் பார்க்கல. ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. உங்களுக்கு இப்ப ஏதாவது கேள்விகள் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இது பிபிடி நான் ஒரு கான்ஸ்டிடியூஷன் மாணவி நான் எப்பவுமே, அதனால டக்குன்னு ஆங்கிலத்துல பண்ணிட்டேன். கண்டிப்பாக அடுத்த முறை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது தமிழிலே செய்யலாம். அந்த கான்ஸ்டிடியூஷன் புத்தகங்கள் எல்லாமே எங்ககிட்ட ஆங்கிலத்தில் இருக்கும், அதனால ஆங்கிலத்தில் பண்ணினேன். இதுல என்ன சொன்னாக்கா, ஆங்கிலத்தில் பண்ணும்போது ஆங்கில புலமை மட்டும்தான் இருக்கிறது என்று கருத்தில் கிடையாது. அதாவது என்ன சொன்னாக்கா, அதுக்கான சரியான வார்த்தை இன்னும் தமிழில் நாம் பயன்படுத்தவில்லை, புழக்கத்துக்கு கொண்டு வரவில்லை அப்படிங்கிறதுதான் அர்த்தம். அந்த விதத்திலே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக தமிழில் பிபிடி பிரசன்டேஷனோட இன்னும் சிறப்பாக செய்யலாம். உங்களுடைய வாய்ப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க மேடம். ரொம்ப அற்புதமான உரையை இந்நிகழ்வின் வாயிலாக வழங்கி இருக்கிறீர்கள். அயோத்திதாஸ் அம்பேத்கர் வாசகர் வட்டம் சார்பாக நீங்கள் இந்த அமர்வில் இணைந்து உரையாற்றியதற்கு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். ஒரு பெண் ஆளுமையாக, போராளியாக, இன்னும் பெண்களின் களங்களை பல தளங்களில் சாத்தியப்படுத்தி இருக்கிற பேராளுமைக்குரியவர் நீங்கள். ஆக நீங்கள் வழங்கிய உரையும் ஒரு தெம்பூட்டுகிற வகையில் இந்த மக்களின் விடுதலையை நாம் சாத்தியப்படுத்த முடியும், பெண்களுக்கான களங்களை நாம் உறுதிப்படுத்த முடியும், அவர்களுக்கான விடுதலை நம்மிடம் நம்மளுடைய செயல்பாடுகள் வாயிலாக நாம் உறுதிப்படுத்த முடியும் என்கிற ஒரு அற்புதமான உரையினை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், ஒரு பெண் ஆளுமையாக மாவட்ட செயலாளராக இருந்தவர் எங்கள் திருமொழி அன்பழகன் அவர்கள் பௌத்த பாடியல் முறையினை பின்பற்றி அந்த நெறியோடு வாழக்கூடிய மாண்பினை கொண்டவர் நமது சகோதரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதோடு மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர் மதிப்புமிகு அக்கா பாக்கியலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அக்கா நமது உங்களுக்கு ஏதேனும் வினாக்கள், ஐயப்பாடுகள், ஏதேனும் உரையாடல் வேண்டும் என்றால் மேடம் அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய ஐயப்பாடுகளை விளக்கிக் கொள்ளலாம். உங்களுடைய உரையாடல்களை அக்காவும் இருக்கிறாங்க. அக்கா இணைப்புல இல்ல போல இருக்க, அக்கா இருக்கிறாங்க, திருமொழி அக்கா பேசுவாங்க. வணக்கம். 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 உங்களுடைய உடைய ஆரம்பத்துல கேட்க முடியல, இடையில இருந்து கேட்டேன். ரொம்ப சிறப்பா இருக்கு. ரொம்ப ஒரு பெண் ஆளுமையா இருந்து ஒரு பொதுத்தளத்துல செயல்படுறதே பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அது தலித் பெண்களா இருந்து நம்ம ஒரு பெருமையா இருக்கு உண்மையிலேயே உங்களுடைய பேச்சை கேட்கும் போது. அதே மாதிரி இப்ப ஆங்கிலத்துல அதிகமா பேசுனேன், அடுத்த முறை நான் தமிழ்ல பேச முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே நீங்க சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா, அது ஆங்கிலத்துலதான் இருக்கு, ஆங்கிலத்துல சொன்னாதான் புரியுது எல்லா விஷயமுமே. தமிழ்ல சொல்றது அதுக்கு இன்னும் மொழிபெயர்ப்பு இல்லவே இல்லை. அதே உண்மையான கருத்து. சகோதரியுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. படபடன்னு நீங்க பேசுனீங்க. ரொம்ப நான் ரசிச்சு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா விடுதலை சிறுத்தை கட்சியில பொறுப்புல இருக்கேன். ஒரு ஆணுக்கு சரிநிகர் சமமா கட்சியினுடைய சிவகங்கை மாவட்ட செயலாளராக நான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பெருமையா இது அந்த நேரத்துல எழுச்சி தமிழர் தலைவர் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உண்மையிலேயே உங்களை போல நாங்களும் நான் சின்ன வயசுல ஒரு வழக்கறிஞர் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா முழுமையா ஆங்கிலத்துல இருந்தனால நான் அதுல சேர்ந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் நான் கூச்சப்பட்டு, கொஞ்சம் நம்ம ஆங்கில புலமை நம்மளுக்கு இல்ல அப்படின்றதுக்காக நான் பிஏ பொருளாதாரம் படிச்சேன். அப்புறம் திருமணத்துக்கு பிறகு எம்ஏ பொருளாதாரம் படிச்சேன். எம்பில் போய் போட்டேன். ஆனா அதுக்கு ஊடால அரசியல் அந்த ஈர்ப்புனால, அந்த சமூக பற்றுனால, எழுச்சி தமிழருடைய அந்த சமூக செயல்பாட்டை ஈர்க்க 1992லயே நான் அரசியல வரணும் ஆசைப்பட்டேன், திருமணத்துக்கு முன்னே. ஆனா திருமணத்துக்கு பின்னதான் அந்த வாய்ப்பை எனது கடமைப்பட்டிருக்கிறேன். தம்பி வெஞ்சினவன் அவங்களுடைய அந்த ஆண்மை தன்மை மற்றும் அந்த கவிதை இதெல்லாம் தொடர்ச்சி நான் பார்த்துட்டே வருவேன். தம்பியினுடைய சகோதரன் உண்மையிலேயே அவங்க கவிதையை வாசிக்கிற அந்த தோரணையை பார்த்து நான் ரசிக்கக்கூடிய ஆளு தான் உண்மையிலேயே. அதனால உங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நாங்க மாவட்ட செயலாளர் இருக்கும் போது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய வன்கொடுமைகள் வரும், வன்முறைகள் வரும். இதெல்லாம் நான் அப்ப நினைப்பேன், வழக்கறிஞர் ஆகலையே, படிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கட்சியில இருக்கிற வழக்கறிஞரோட நாங்க சேர்ந்து அடுத்து என்ன ஸ்டெப் போவோம் அப்படின்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா சொல்றேன், இன்னும் ஒரு மனு எப்படி நம்ம சிறப்பா எழுதணும், அந்த மனுவை எழுதும் போதுதான் அங்க போகும்போது அந்த மனுவுடைய சாராம்சத்தை பார்த்துட்டு அங்க வழக்கே பதிவு செய்யப்படுது. ஆனா இன்னும் நம்ம கட்சியை சார்ந்தவர்களா இருக்கட்டும், நம் தலித் மக்களா இருக்கட்டும், இன்னும் ஒரு மனு எழுதக்கூடிய அந்த தன்மையே இன்னும் பெறாம இருக்கிறாங்க, இன்னும் தெளிவா தெரியாம இருக்கிறாங்க. இதுவே ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இன்னும் நம்ம கட்சியில, எங்களுடைய கட்சியில அப்படின்னு சொல்லணும், அதுல வழக்கறிஞர் அணியில நிறைய இருக்காங்க. எங்க மாவட்ட ஐயா நெட்வொர்க் பிரச்சனையா அக்காவுக்கு?
ஹலோ அக்கா நம்ம கேட்கறதா நினைச்சு பேசிட்டு இருப்பாங்க. தெரியாது அவங்களுக்கு லைவ் இருக்குன்னு தெரியாது. அக்கா இல்லைங்க, நெட்வொர்க் பிரச்சனை ஆகுது, காட்ட மாட்டேங்குதுங்க அவங்களது. அதான் இணைவாங்க. இணைவாங்கண்ணா. ஆமா. அது இது பின்னூட்டங்கள்ல ஏதேனும் கேள்விகள் ஏதேனும் இருக்குங்களா? பாலச்சந்திர ஐயா தான் நோட் பண்ணாருங்க. ஐயா பாலச்சந்திர ஐயா, பின்னூட்டங்கள்ல ஏதேனும் கேள்விகள் இருக்குங்களா? இல்லைங்க, கேள்வி எதுவும் இல்ல சார். மகிழ்ச்சி. அந்த அக்கா தான் டவர் இல்ல உங்களுக்கு. சரி, நல்ல காத்திரமா கருத்துக்களை முன்வைஞ்சாங்க. மிக மகிழ்ச்சியா இருக்குங்க மேடம். ரொம்ப அற்புதமான உரை. அவங்களும் இப்ப அக்காவும் வந்து சொன்னாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினால MA பொருளாதாரம் படித்தவர்கள் அவர்கள். மேற்கொண்டு நான் அந்த சமூக களத்தில் பணியாற்ற வேண்டும் என்று இங்கு வந்து இத்தனை ஆண்டுகளாக இருந்து ஒரு ஆணுக்கு நிகராக ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து பணியாற்றியவர். அது மிகவும் பெருமையாக கம்பீரமாக இருக்கிறது என்ற அக்கா அவர்கள் சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்களும் உரையாற்ற உங்களுடைய உரையின் தொடக்கத்தில் நான் 22 வயதில் இருக்கிற பொழுது தலைவர் அவர்கள் நடத்திய அந்த போராட்டம் என்னை ஒரு தாக்கத்திற்கு உண்டாக்கியது என்று சொல்லி தொடங்கினீர்கள். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நீங்க உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய களங்களையும் பார்க்கிற போது வியப்பாக இருக்கிற அதே சூழலில் ஒரு தாக்கத்தை நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போராட்டத்திலிருந்து பெற்றேன் என்கிற பொழுது இது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அத்தகைய தாக்கத்தை தலைவர்கள் இந்த சமூகத்தில் நிகழ்த்தியிருக்கிறார் என்கிற செய்தியை நாம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கும். இவ்வளோ போராட்டங்களையும் தியாகங்களையும் இந்த சமூகத்தில் நிகழ்த்தியதன் அடிப்படையில் பல்வேறு விதங்களில் நீ கட்சியில் இல்லாமல் கூட இருக்கலாம், யார் வேண்டுமானாலும். ஆனாலும் எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் கூட அந்த ஊக்கத்தை பெற்ற அந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கு தலைவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் சான்றாக இருக்கின்றது. ஆக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது தங்களுடைய உரை. எங்களுடைய அயோத்திதாசன் அம்பேத்கர் வாசகர் வட்டம் மிக பெருமையோடு தங்களுடைய வருகையையும் இணைப்பையும் உரையையும் கருதுகிறோம். இன்னொரு நிகழ்வில் அம்மையார் அவர்களை மறுபடியும் நாங்கள் தொடர்பு கொள்வோம். எங்களுக்கு சட்ட உதவிகள், இந்த சமூகத்திற்கான சட்ட உதவிகள், இது போன்ற செய்திகளுக்காக தங்களை நாங்கள் முழுக்க பயன்படுத்திக் கொள்வோம். உங்களுடைய பணிகள் இந்த சமூகத்திற்கு மிகவும் முக்கியமான பணிகளை நீங்கள் ஆற்றி இருக்கிறீர்கள். இனிவரும் காலங்களும் அதைத்தான் நீங்கள் செய்ய முடியும். அதற்காகவே நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் என்று மட்டும் எங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் உங்களுடைய பணிகள் சிறக்க வேண்டும். இந்த சமூகம் வெற்றி பெறுவது பல்வேறு களங்களிலும் பல்வேறு அடையாளங்களிலும் நாம் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதைத்தான் அண்ணல் நமக்கு இந்த சமூகத்திற்கு ஒரு விடுதலை தீபத்தை கல்வி வாயிலாக ஏற்றி வைத்திருக்கிறார். அண்ணல் ஏற்றிய தீபமாகத்தான், அந்த சுடராகத்தான் நீங்கள் நாலாபுறமும் 8 திக்கிலும் ஜோதியாக ஒளியூட்டி கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஒளி நாடெங்கும் பற்றி பரவ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். தங்களுடைய வருகைக்கு என்னுடைய நன்றியினையும் அன்பினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. இணைப்பறிகளே